உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சியின் நண்பர்களே, உங்கள் அனைவரையும் வாழ்வு தரும் இறைவார்த்தை என்னும் இந்நிகழ்ச்சிக்கு தந்தையர்கள் நாங்கள் இருகரம் குவித்து அன்புடன் வணக்கம் கூறி வரவேற்கின்றோம். இன்று ஆண்டின் பொதுக்காலம் 23ஆம் ஞாயிறுக்குரிய வாசகங்களை நாம் கலந்துரையாட இருக்கின்றோம். அன்புமிக்கவர்களே, இன்றைய வாசகம் இப்படி தொடங்குகிறது. பெருந்திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தனர். இன்றைக்கும் கூட பெருந்திரளான மக்கள் நம்முடைய ஆலயங்களுக்கு, திருத்தலங்களுக்கு வருகின்றார்கள், பயன் பெறுகின்றார்கள். ஆனால் பெருந்திரள் எதையும் செய்துவிடப் போவதில்லை. ஆண்டவர் இயேசுவுக்கு பெருந்திரளை விட அவரை உண்மையில் பின்பற்றுகிற சீடர்களாக இருத்தல் வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இயேசு லூக்கா 9:51 படி எருசலேமை நோக்கி செல்ல தீர்மானித்தவராய் புறப்பட்டுட்டாரு. பின்னாடி எல்லாம் போயிட்டுருக்கிறாங்க. பெரும் திரளான மக்கள் அவருக்கு பின்னாடி போகிறாங்க. அவர் சந்தோஷமாக, இன்றைய அரசியல்வாதியுடைய பாணியில் சொல்லணுன்னாக்கா, நமக்கு பின்னாடி இவ்வளவா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக போயிருக்கணும். அவர் எல்லாத்தையும் போட்டு கெடுத்துடுறாரு. திரும்பி பார்த்து, எல்லாரையும் பார்த்து, நீங்களாம் என் பின்னாடி வரீங்க, கொஞ்சம் யோசித்து பார்த்துங்க, வேணுமா பாருங்க, முடியுமா பாருங்க. இயேசுவை பின்பற்றுவது என்பது சுலபம் அல்ல. பல நிபந்தனைகள் கொண்டது, நிர்பந்தங்கள் கொண்டது, சிரமமானது, சிலுவையானது. அதான் இயேசு நமக்கு அந்த திரும்பி பார்த்து சொல்வதை நாம் பார்க்கின்றோம். நிபந்தனையற்ற சீடத்துவம். ஒரு சிலர் சொல்லுவாங்க, எனக்கு வந்துட்டு யூடியூப்ல இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, இன்ஸ்டாகிராமில் இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, ட்விட்டரில் இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, ஒரு ட்வீட் போட்டோன்னு நிறைய பேர் போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி. இயேசு ஒரு ட்வீட் போட்டார், பல பேர் போயிடுவாங்களா என்னன்னு தெரியல. அந்த மாதிரியான ஒரு யோசிச்சு பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கிறோம். ஏன்னா ஏற்கனவே 9ஆம் அதிகாரம் 57 to 62 வரைக்கும் இயேசுவை பின்பற்றுவது சீடர்கள் பற்றி பார்த்தோம். மேலோட்டமாக பார்க்குறப்ப இயேசு சொல்கிற காரியம் இதெல்லாம் சாத்தியமா? அப்படி என்ன காரியத்தை சொல்கிறாரு? ஒன்று, தன்னுடைய உயிரை விட விலை உயர்ந்தது எதுவும் இல்லை. சொந்த உயிரை விட விலையுயர்ந்தது எதுவும் இல்லை, அதுதான் முக்கியம். என்னுடைய உயிரை முக்கியம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, தம் உயிரையும் விட அப்படின்னு சொல்கிறாரு. இரண்டாவது, என்னுடைய குடும்பம், என்னுடைய உறவினர்கள் முக்கியம். மூன்றாவது, என்னுடைய சொத்து, நிலம், புலம், வீடு. அப்போ ஆண்டவர் இதெல்லாம் வெறுத்துட்டு என்னை வர சொல்கிறாரா? இங்கே நம்ம வார்த்தைகள் சரியாக புரிஞ்சுக்கணும். இஸ் நாட் டெல்லிங் அஸ் டு ஹேட் மோர். வெறுத்து விட்டு வர சொல்லவில்லை, லவ் லெஸ். அது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ நான் எதற்கு ப்ரையாரிட்டி, முதன்மைத்துவம் கொடுக்கிறேன்? ஆண்டவருக்கா அல்லது அழிந்து போகின்ற பொருட்களுக்கா? இல்லை இந்த உறவுகளாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான். ஆக எனக்கு ஆண்டவர் தான் மையம் நினைச்சு வரும் பொழுதுதான் அது உண்மையான சீடத்துவம் என்பதைத்தான் இன்றைய வாசகத்தின் முதல் பகுதியிலே நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அற்புதமாக இந்த நற்செய்தி வாசகத்தின் அந்த முதல் வார்த்தையை, பெரும் திரளான மக்கள். ஆண்டவர் குவான்டிட்டியை பார்க்கல, பட் குவாலிட்டியை தான் பார்க்குறார். சும்மா கூட்டமாக அப்படியே போகிறது, அதே கூட்டம் அப்படியே வெளியில் போகிறோம். அப்படிப்பட்ட மக்களை ஆண்டவர் எதிர்பார்க்கவில்லை. கடவுளை அன்பு செய்து அவரை பின்பற்றுகின்ற ஒரு கூட்டத்தை தான், மக்களை தான் ஆண்டவர் இன்னைக்கு எதிர்பார்க்கிறார். தன்னை பின்பற்றுபவர்கள் வெறுக்க வேண்டும் என்று சொல்வது போல இருக்கின்றது. அந்த வெறுக்க வேண்டும், இந்த வார்த்தை மிஸ்ஸெயின் என்று சொல்ல வார்த்தை மிஸ்ஸெயின், நீங்கள் குறிப்பிட்டது போல வெறுப்பது அல்ல. அதாவது குறைத்து அன்பு செய்வது. குறைத்து அன்பு செய்வது என்று சொல்லும் பொழுது இயேசுவை முன்வைத்து, ஒருவேளை அவருக்காக வேண்டியதையெல்லாம் விட வேண்டியிருந்தால் அதற்கும் நாம் தயாராக இருப்பது, இழக்க வேண்டியிருந்தால் அதற்கும் தயாராக இருப்பது. ஆனால் இயேசுவை பற்றி கொள்வதும் இதையெல்லாம் அதற்கு உதவியாக வைத்துக் கொள்வதும் தான் இந்த இயேசு சொல்கிற அந்த உறவினுடைய முறையை நாம் பார்க்கின்றோம். அந்த இயேசுவை பின்பற்றுவது சீடத்துவம் என்பது ஒரு துறவு அல்ல. நம்ம வழக்கமாக துறவுன்னு சொல்கிறோம், இந்த ரிலீஜியஸ் லைஃப், இந்த துறவிகள்லாம் அப்படின்னு சொல்கிறோம். இயேசுவை பின்பற்றுவது சீடத்துவம் என்பது ஒரு துறவு அல்ல, மாறாக ஒரு உறவு. அந்த உறவிலை வலியுறுத்தும் என்ன சொல்கிறாரு? இயேசுவோடு ஒட்டி கொண்டிருக்கிற அந்த உறவு, அவருடைய அந்த விழுமீன்கள் என்று சொல்கிறோம், நற்செய்தி மதிப்பீடுகள் என்று சொல்கிறோம், அதற்கு முன்னிடம் கொடுத்து மற்ற உறவுகள் எல்லாம் அமைகின்றன. அதைத்தான் இயேசு இந்த முன்னிலைப்படுத்தி தன்னுடைய சீடத்துவத்திற்காக எதையும் இழப்பதற்கு, உறவுகளை கூட இழப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த வார்த்தையிலே, மிஸ்ஸெயின் என்று சொல்கிற வார்த்தையிலே வெறுப்பது என்பது அல்ல, ஆனால் குறைத்து
அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பது என்பதை வலியுறுத்துவதை பார்க்கின்றோம். ஆனால் வெறுக்கிறது அப்படிங்கிறது மூல வார்த்தையில் இருக்கிறது. ஆனால் அந்த வார்த்தைக்கு தமிழ் சரியான வெறுத்தல் சரியான வார்த்தை கிடையாது. ஆகவே தான் மாற்றாக இதில் மேலாக கருதினால் அப்படிங்கிற வார்த்தை இங்கே பயன்பாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது நன்றாக அமைந்திருக்கிறது. ஆனால் அவரின் சீடராக இருக்க முடியாது. அதாவது நாம் நம்முடைய தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதர சகோதரிகளை, நம் உயிரை அன்பு செய்யக்கூடாதா? அன்பு செய்யக்கூடாது என்பதல்ல. தந்தையவர்கள் சொன்னது போல, இட் இஸ் நாட் டு ஹேட் மோர், இட் இஸ் லவ் லெஸ். வெறுத்து விடக்கூடாது என்பதல்ல. ஆண்டவரை முன்னிலைப்படுத்தும் பொழுது யூ ஹாவ் டு லவ் லெஸ். அப்போ ஆண்டவர் தான் எனக்கு முதன்மையானது. அதாவது அதற்கு இணையான அடுத்த வசனம் நாம் தெரிந்து கொண்டால் தான் அதனுடைய அர்த்தம் தெரியும். தன் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர். இதில் முக்கியமான வசனம் இந்த லூக்கா நற்செய்தியில். அதற்கு அருமையான உதாரணம் இயேசுவின் பாடுகள் சமயத்தில் இந்த ஒத்தைமை நற்செய்தி உதாரணமாக மத்திய 27:32, மார்க் 15:21 சீரேன் ஊரை சேர்ந்த சீமோன் சிலுவை சுமக்க கட்டாயப்படுத்தப்பட்டார்னு இருக்கும். ஆனால் லூக்கா நற்செய்தியில் மட்டும்தான் 23ஆம் அதிகாரம், அவர்கள் இயேசுவை இழுத்து சென்று கொண்டிருந்த பொழுது சீரேன் ஊரை சேர்ந்த சீமோன் என்பவர் வயல்வெளியிலிருந்து வந்து கொண்டிருந்தால் அவர்கள் அவரை பிரித்து அவர் மேல் இயேசுவின் சிலுவையை வைத்து அவருக்கு பின் அதை சுமந்து கொண்டு போகச் செய்தார்கள். ஆக அதற்கு இணையான வசனமாக இங்கே என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்றால், இயேசுவோடு சேர்ந்து அவரை பின்பற்றி நாம் இயேசுவை போல சுமந்து செல்ல வேண்டும் என்பதைத்தான் முன்னிறுத்தி லூக்கா நற்செய்தியாளர் சொல்லுகிறார். அப்பொழுதுதான் இயேசுவின் சீடராக இருக்க முடியும். இயேசு உறவு மற்ற மனித உறவுகளுக்கு அர்த்தம் கொடுக்க வேண்டும். அதை இன்னும் உறுதியாக நிலைநிற்க வைக்க வேண்டும். அதுதான் இயேசு நமக்கு சொல்லித் தருகிற பாடம். பொதுநிலையின் பாதுகாவலர் புனித தாமஸ் மோர் அவருக்கு அந்த அரசன் உங்களுக்கு எல்லா சலுகையும் தரேன், உனக்கு எல்லாமே தரேன், ஆனால் இயேசுவை வெறுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு ஆண்டவர் தான் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவை பற்றி கொண்டு என்ன அழகாக அந்த அரசன் சொல்லுகிறான்னா, நீ மட்டும் இயேசு மறுதளிச்சு அப்படின்னா என் பொண்ணு உன் பையனுக்கு கொடுக்குறேன், உனக்கு நிறைய பெரிய பட்டம் பதவிகள் எல்லாம் கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னபோது கூட அந்த பதவிக்காகவோ தன்னுடைய சுயநலத்திற்காகவோ ஒருவேளை தாமஸ் மோர் இயேசுவை வெறுத்து இருக்கலாம். ஆனால் அப்படி இல்லை, என் ஆண்டவர் தான் முக்கியம், அவரை ஒருபோதும் நான் வெறுக்க மாட்டேன்னு சொல்லி இயேசுவை பற்றி கொண்டார். அப்போ இன்றைக்கு சொல்லக்கூடிய அந்த செய்தியும் அப்படித்தான். நம்முடைய தமிழ் மண்ணில் 3 மறை சாட்சியர். முதலாவது திருத்தூதரான தோமா, அவரும் தன் உயிரை ஆண்டவருக்காக அவர் கொடுத்தார். இரண்டாவது ஜான் டி பிரிட்டோ என்று அழைக்கப்படுகின்ற அருளானந்தர், அவரும் தன்னுடைய இன்னுயிரை ஆண்டவருக்காக அந்த செம்மண் பூமியில் சிந்தினார். மூன்றாவதாக அண்மையில் புனிதர்களுக்கு உயர்த்தப்பட்ட தேவசகாயம், அவரும் தன்னுடைய இன்னுயிரை ஆண்டவருக்காக சிந்தினார். இவர்கள் எல்லாருமே தங்கள் உயிரை முதன்மையானதாக கருதாமல் ஆண்டவரை முதன்மையானதாக கருதியதால் இன்றைக்கு அவர்கள் வணக்கத்துக்குரியவர்களாக பீடத்திற்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு இந்த உறவை பற்றி சொல்லும் பொழுது கூட குறைத்து அன்பு செய்வது, லவ்விங் லெஸ், அதே நேரத்தில் தள்ளி வைத்தல் கூட. அதாவது தேவைப்பட்டால் அதை நாம் தள்ளி வைக்க வேண்டும், ஒதுக்க வேண்டும் கூட. ஆனால் இது இடையூறாக இருக்கும் பொழுது சிலுவைக்கு, அதுதான் உடனடியாக நம் சிலுவையை சுமக்காமல் என் பின்னால் வருபவர் என் சீடராக இருக்க முடியாது என்று. இவ்வாறு ஆள்களை பற்றி பேசிய இயேசு 3வது கருத்தாக இந்த இறுதி பகுதியில், இறுதி வசனத்திலே, உங்களுள் தம் உடைமையை எல்லாம் விட்டு வராத எவரும் என் சீடராக இருக்க முடியாது. எப்படி ஆள்கள் நம்முடைய இயேசுடைய சீடத்துவ தரத்திற்கு முக்கியமோ அதே போல பொருட்களும் கூட அவர் சொல்கிறார். பொருட்கள், அப்போ பொருட்கள் தேவையில்லை என்று சொல்வதல்ல, ஆனால் பொருட்கள் இயேசுவின் இடத்தை எடுத்துவிட முடியாது என்பதையும் அதையும் சொல்கிறார். நம்ம சீடத்துவத்துக்கு தடையாக இருக்கக்கூடியவர்கள் ஆள்கள், பொருள்கள், ரெண்டையுமே அவர் வலியுறுத்தி சொல்வதை இந்த 3 இடங்களிலே பார்க்கின்றோம். இந்த சீடத்துவத்தை விளக்குவதற்கு 2 உவமைகள் அவர் பேசுகிறார். அது 2 அருமையான உவமைகள். அதாவது எதையுமே நம்ம செய்யறப்ப சீடத்துவ வாழ்க்கைன்னு ஓகேப்பா எனக்கு யார் வேணாம் அப்படின்னு வர்றது கிடையாது. ஏதோ எடுத்தோம் கவிழ்த்தோம் என்பது கிடையாது. ஆக சீடத்துவ வாழ்க்கை என்பது இந்த பயணத்தில் அதற்குரிய அடிப்படை என்ன என்பதை உணர்த்துவதற்காக அந்த 2 அருமையான உண்மைகளை சொல்லுகிறார். உதாரணத்திற்கு கோபுரம் கட்ட விரும்புவர். முதல்ல அந்த ஸ்கெட்ச் போடணும், பிளான் பண்ணி எப்படி செய்கிறாரோ அதே போல் ஒரு அரசர் போர் தொடுக்கும் பொழுது என்னென்ன பிளான் பண்ணுறாரோ, நான் கிறிஸ்துவின் சீடனாக மாற வேண்டும் என்றால் என்னென்ன நிபந்தனைகள் இருக்கின்றது. அதாவது ஒன்று உயிர், இன்னொன்று உறவு, இன்னொன்று என்னுடைய உடைமைகள். இதை எல்லாத்தையும் விட ஆண்டவரை நான் மையமாக நான் பிரித்து கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக கொடுக்கப்பட்ட அருமையான ஓமைகள் தான் இவை. இந்த 2 ஓமைகளையும் பார்க்கும் பொழுது ஒன்று தெளிவாகிறது. இயேசு தன்னுடைய சீடத்துவத்தை யார் மீதும் திணிப்பதில்லை, கட்டாயப்படுத்துவதில்லை. அந்த வாய்ப்பை கொடுக்கிறார்.
அதே நேரத்தில் சீடத்துவத்தில் சிரமங்கள் இருக்கின்றன, சீடத்துவத்தில் சிலுவை இருக்கிறது, சீடத்துவத்தில் பல நிபந்தனைகள் இருக்கின்றன. இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார். அப்புறம் நீ அதனால தான் கலப்பையில் கை வைத்த பிற்பாடு நீ திரும்பி பார்க்கக்கூடாது. கை வைக்கிறதுக்கு முன்னாடியே இதனுடைய சொல்லுவாங்கள்ல காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப், இயேசுவை பின்பற்றுவதனுடைய விளைவுகள் என்ன, அதனுடைய விலை என்ன, விலை விளைவு ரெண்டுமே இருக்கிறது. இந்த காஸ்ட் அண்ட் கான்செக்வன்ஸ் என்று சொல்லுவார்கள். அவர்கள் இதை பற்றி தெளிவு அடைந்து வர வேண்டும் என்பதையும் முன்வைப்பதாக இந்த 2 உவமைகளும் அமைந்திருக்கின்றன. மெயினாக வந்து அந்த சீடத்துவத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். எல்லாரும் இயேசுவை பின்பற்றுகிறோம். ஆனால் இயேசுவனுடைய சீடர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு சில தகுதிகள்லாம் வேணும். எப்படி இந்த 2 உவமையிலும் இந்த கோபுரம் கட்ட விரும்புகிறோம், இதெல்லாம் ஃபுல் பிளான் போடும். அதுக்கப்புறம் இது செய்ய முடியுமா வேண்டாவா, முடியும் அப்படின்னா முழு முயற்சியோடு செய்ய வேண்டும். அப்போ தான் அந்த கோபுரத்தை கட்ட முடியும். அதே போல் இந்த 2வது உண்மையில் அரசனோடு போர் புரிகிறோம், அவனை என்னால் ஜெயிக்க முடியுமா, ஓகே எனக்கு சக்தி குறைவாக இருக்குது, அவன் அதிக ஆற்றல் உடையவனாக இருக்கிறான், என்னால் செய்ய முடியுமா, ரெண்டுமே முழுக்க உட்காந்து யோசனை பண்ணி பிளான் பண்ணி அதற்கப்புறம் செய்தால் அதற்கு வெற்றி கிடைக்கும். அதே போல் ஒரு சீடத்துவ வாழ்வு அப்படின்றது சும்மா ஏதோ யாரோ ஒருத்தர் சொன்னாங்க இயேசு பின்பற்றலாம், இன்றைக்கி குருக்களாக இருக்கிறோம், துறவிகளாக இருக்கிறோம், அல்லது ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், ஏதோ ஏனோதானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருமுழுக்க நம்ம வாங்கிட்டோம், அதனால் நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், ஆர்டினேஷன் வாங்கிட்டு அதனால் குருக்களாக இருக்கலாம், அல்லது ஒரு துறவிகள் ஏதோ உள்ளே வந்துட்டு அந்த காங்கிரிகேஷன் வந்துட்டோம் அதனால். அப்படி கிடையாது. உட்காந்து கடவுளுடைய பணியை என்னால் செய்ய முடியுமா, என்னுடைய அறிவு, ஆற்றல், சக்தி, உடைமை, என்னுடைய பெற்றோர், என்னுடைய உறவுகள், இது எல்லாத்தையும் விட்டுட்டு, இது எல்லாத்தையும் தூர தள்ளி வச்சுட்டு இயேசுவே முதல், ஆண்டவரே நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அதுக்கப்புறம் செய்யக்கூடியதான் அந்த சீடத்துவ வாழ்வு. இயேசு வைக்கின்ற இந்த முன் ஆலோசனை பார்த்தீங்கன்னாக்கா, முதல் உவமையில் பொருள் பலம், கோபுரம் கட்டுவதற்கு வேண்டிய பொருள் ஆதாரம் இருக்கிறதா என்று பார்க்க சொல்வார். 2வது உவமையில் அவர் சொல்வார் ஆள் பலம், மேன் பவர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக. அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்வினுடைய வெற்றிக்கு வேண்டியது பொருள் ஆதாரமும் மனித உறவு, ஊக்குவிப்பு இதெல்லாம் தேவைப்படுது. இது ரெண்டுமே முன் இருக்குதா பார்த்துட்டு நீ உலகத்தில் இருக்க காரியங்களை செய்வேன். அப்போது துவங்குவது, தொடர்வது, நிறைவாக்குவது, இது 3மே நம்ம கருத்தில் கொண்டு ஒரு முன்மதியோடு முன் ஆலோசனையோடு நாம் காரியங்களை செய்கிறோம். அதே போல் சீடத்துவத்திலும் உன்னை நீ முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் என்றால் நீ இதனுடைய பலம், இதனுடைய சக்தி என்னுடையதல்ல, கடவுளுடையது. ஆனால் என்னுடைய கையளிப்பு வேண்டும், என்னுடைய நல் மனது வேண்டும், என்னுடைய தாராளம் வேண்டும், என்னுடைய தியாகம் வேண்டும், அதற்கு நான் தயாராக இருக்கின்றேனா. இவற்றையெல்லாம் நாம் சீடத்துவத்தில் நீ சொன்னது மாதிரி சீடத்துவம் ஏதோ துவங்குகிற ஒரு நிகழ்ச்சி மட்டுமல்ல, சீடத்துவத்தை வாழுகின்ற சாதாரண எல்லா கிறிஸ்துவர்களும், அதை இன்னும் தீவிரமாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிற குருக்கள், துறவிகள் எல்லோருமே இதை நாம் திரும்பி பார்க்க வேண்டும். இதற்கு வேண்டிய ஆதாயத்தை நாம் சேர்த்து கொண்டிருக்கின்றோமா என்பதை நாம் சிந்திப்பது நல்லது. பெருந்திரள் கூட்டத்தில் அல்ல, நாம் இயேசுவினுடைய சீடர் கூட்டத்தில் இடம்பெற வேண்டும். நாம் நம்முடைய உயிரை விட, நம்முடைய உறவுகளை விட, நம்முடைய உடைமைகளை விட நாம் இயேசுவினுடைய இறையாட்சி விழுமியங்களை முதன்மையாக பற்றி கொண்டு அவருடைய சீடராக பயிற்சி பெறுதல் முக்கியம். இத்தகைய பயிற்சியைத்தான் தன்னுடைய போதனைகளிலே திருத்தூதர் பவுல் கொண்டிருந்தார். அவருடைய கருத்துக்களை திரளான மக்கள் கேட்டார்கள். ஆனால் அவர் ஒரு விசித்திரமான மனிதரை ஆண்டவர் இயேசுவினுடைய சீடராக மாற்றினார். ஒரு நிபந்தனையற்ற அன்பை பொழிந்து ஒரு நிபந்தனையற்ற சீடராக அவரை மாற்றினார். இன்றைய 2ஆம் வாசகம் நமக்கு இந்த உண்மையை எடுத்துச் சொல்லித் தருகிறது. பவுலடியார் பிலமோனுக்கு எழுதிய திருமுகம் ஒரே ஒரு அதிகாரம்தான், 25 வசனங்கள் தான். அதிலிருந்து அற்புதமான கருத்துக்களை நமக்கு இந்த 2ஆம் வாசகம் சீடத்துவத்தின் மாண்பை நமக்கு கோடிட்டு காட்டுகிறது. கொலோசை எனப்படுகிற ஒரு சிறிய நகரத்திலே அன்றைக்கு பிலமோன் எனப்படுகின்ற ஒரு செல்வந்தர் வாழ்ந்து வந்தார். அவருடைய இல்லத்திற்கு பவுலடியார் நற்செய்தி பணியாற்ற போகிற பொழுது செல்வார், அங்கே தங்குவார். அந்த காலத்தில் கோவில்கள் கிடையாது. ஆகவே இந்த இல்லத்தில் தான் அவர்கள் இந்த நற்செய்தி பணியை ஆற்றினார்கள். பலர் இந்த வீட்டுக்கு வந்து போவார்கள். அவர்கள் வீட்டில் பணி செய்த ஒரு பணியாளர், அது பணியாளர் என்று சொல்வதை விட ஒரு அடிமை என்று சொல்லுதல் வேண்டும், ஒனேசிமு என்கிறவர் இருந்தார். பவுலுடைய போதனையை தன்னுடைய பணிகளுக்கு மத்தியிலே அவர் காவது கொடுத்து கேட்டார். ஏனென்றால் அன்றைய நிலையிலே பணம் கொடுத்து ஒருவர் விடுதலையாகி விடவும் முடியாது. அவ்வளவு விடுதலையாகி விடுவது எளிதான ஒரு காரியமும் அல்ல. ஆனால் அப்படிப்பட்டவர் இது வித்தியாசமான போதனையாக இருக்கிறதே, என் அகத்திற்கும் புறத்திற்கும் விடுதலை தருகிறதே என்று அவர் கேட்டுக்கொண்டே இருந்தார். ஒரு நாள் இந்த பிலமோனுக்கு மிகப்பெரிய பேரிழப்பை அவர் ஏற்படுத்தி விட்டார். அது என்ன இழப்பு என்று சொல்லவில்லை, ஒரு பெரிய பேரிழப்பு.
ஆகவே அந்த பேரிழப்பிற்கு இவருக்கு இப்பொழுது மரண தண்டனை கூட கொடுக்கலாம். தான் தப்பிக்க வேண்டும், பிழைக்க வேண்டும் என்றால் என்ன செய்வதுன்னு அவர் யோசிக்கிறார். ஆகவே எபேசு நகர சிறையில் இருக்கிற பவுலை சென்று அவர் சந்திக்கிறார், அவரோடு தங்குகிறார். பவுல் அவரை தன்னிடத்தில் வைத்துக் கொள்ளுகிறார். சில காலம் கிடைத்த அவரிடத்திலே கொடுத்து விடுகிற ஒரு பரிந்துரை கடிதம் தான் இன்றைய இந்த கடிதம். அந்த கடிதத்தில் அவர் பிலமோனை எந்த அளவுக்கு பாதிக்கிறார், ஒனேசிமுவை எந்த அளவிற்கு மாற்றி இருக்கிறார் என்கிற மாபெரும் உண்மைகள் நமக்கு சொல்லப்படுகின்றன. அதிகாரம் இல்லாத ஒரே புத்தகம் இதுதான். உண்மையிலே அதில் அதிகாரமே இருக்காது. ஆணவம், அதிகாரம், தலைவன், அடிமை, அந்த அதிகாரம் இல்லாத ஒரு புத்தகம் இதுதான். அந்த சிறையில் இருக்கின்ற ஒரு கைதி இன்னொரு கைதிக்காக, இன்னொரு அடிமைக்காக பரிந்து பேசுவது மிக அருமையான ஒரு மனித நிலையிலேயே அது நம்மை உலுக்குவதாக இருக்கிறதை பார்க்கின்றோம். அடுத்த கட்டமாக இயேசுவை முன்வைத்து இந்த பரிந்துரையை அவர் செய்வதை பார்க்கின்றோம். அதுதான் இந்த கடிதத்தின் அருமையாக நான் பார்க்கின்றேன். 3 சிறை கூட மடல்கள் ஏற்கனவே நமக்கு தெரியும். பிலிப்பியர்கள் எழுதிய திருமுகம், கொலோசையர் மற்றும் பிலமோன். அதாவது இதில் நம்ம சீடத்துவ வாழ்க்கையை பற்றி பார்க்குறோம். எழுதுகிறவர், யாருக்காக எழுதப்பட்டது, யாரிடம் கொடுக்கப்பட்டது, இந்த 3 பேருமே ஆண்டவருடைய சீடர்களாகத்தான் நான் பார்க்கிறேன். பவுலாக இருக்கட்டும், எழுதிய பவுலாக இருக்கட்டும், அல்லது அந்த கடிதம் எழுதப்பட்ட பிலமோனாக இருக்கட்டும், யாருக்காக எழுதப்பட்டது, யாரை மையப்படுத்தி எழுதப்பட்டது, ஒனேசிம் அடிமையாக இருக்கட்டும், இந்த 3 பேருமே இணைக்கின்ற ஒரே ஒரு வாழ்க்கை சீடத்துவ வாழ்க்கை. அந்த 3 பேரையுமே இணைக்கிறவர் ஒரே ஒருவர் யார் என்றால் கிறிஸ்து தான். அதைத்தான் மையமாக பவுலடிகளார் இன்னைக்கு சொல்லுவார். கிறிஸ்துவின் இயேசுவின் தூதுவனாக அவர் பொருட்டு கைதியாக இருக்கும் பவுலாகி எனக்கு. அப்போ நான் சிறையில் இருக்கிறது இந்த கம்பியில் அல்ல, நான் ஆண்டவருடைய கைதி அப்படின்னு சொல்லிட்டு தான் தன்னுடைய இந்த கடிதத்தில் இன்னைக்கு வாசிக்கப்பட்ட வாசகத்தில் ஆரம்பிப்பார். அது இல்லாமல் நமக்கு தெரியும், இந்த ஒனேசிம் அந்த பெயருக்கு ஏற்கனவே விளக்கம் தெரியும், கொடுக்கப்பட்டிருக்கிறது பயனுள்ள அல்லது ஊதியம் உள்ள என்ற வார்த்தைகள் நமக்கு இருக்கும். ஆனால் இன்னைக்கு வாசிக்கப்பட்ட வசனத்தில் 11வது வசனம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. அதாவது அந்த பவுல் இந்த ஒனேசிம் என்ற பெயரை பயன்படுத்தி இங்கு ஒரு வார்த்தை விளையாட்டையே காட்டுகின்றார். என்னவென்றால், ஒனேசிம் பெயரிலேயே பயனுள்ள என்ற வார்த்தை இந்த நிலை இருந்தாலும் அவர் பிலமோனை விட்டு பிரிந்ததால் பயனற்றவராக மாறிவிட்டார். தந்தையவர்கள் அருமையாக அந்த விளக்கத்தில் சொன்னார். மீண்டும் இப்பொழுது கிறிஸ்துவில் ஒனேசும் இணைந்ததால் அவரின் பெயருக்கு தகுந்தபடி அவர் பவுலுக்கும் பிலமோனுக்கும் மீண்டும் பயனுள்ளவராக மாறிவிட்டார். ஆக்சுவலாக கொடுக்கப்படல அந்த 11ஆம் வசனம். முன்பு உமக்கு பயனற்றவனாக இருந்த அவன் இப்பொழுது எனக்கும் உமக்கும் பயனுள்ளவன். அந்த வார்த்தை ஜாலத்தை எங்கே பார்க்கலாம். பிலோமேனிட்டிருந்து ஒனேசிமோஸ் தப்பி ஓடிவிட்டான். அவனுக்கு தந்தை குறிப்பிட்டது மரண தண்டனை கொடுக்கலாம். அவன் மாட்டினா அவ்வளோதான். இப்படிப்பட்ட அவன் இவரிடம் சிக்கியிருக்கிறான். இந்த இயேசுவின் கைதியாகிய பவுலிடம் சிக்கியிருக்கிறான். இவரை அனுப்புகிறார். திரும்பி தன்னுடைய மாஸ்டர்கிட்ட அனுப்புகிறார், பாஸ்ட்டை அனுப்புகிறார். அப்போ அனுப்பும்போது சொல்கிறாரு, அவனை உம்மிடம் திரும்ப அனுப்புகிறேன். அவனை அனுப்புவது என் இதயத்தையே அனுப்புவது போலாகும். விஷேரா, அவர் யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை விஷேரா, இந்த அடிவயிறு, அதான் அந்த அர்த்தமே. என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவனை அனுப்புகிறேன், அவனை என்னுடைய இடத்தில் வைத்து அனுப்புகிறேன். பவுலடியார் அந்த ஒனேசிமுடைய இடத்தை தான் எடுத்துக்கொண்டு அப்புறம் சொல்லுவார், அவன் உமக்கு கடன் பட்டவன் தான், அவன் கொடுக்க வேண்டிய கடனை நான் கொடுத்துட்றேன். ஆனால் நம்ம 2 பேரும் நண்பர்கள், நான் ஏன் அவனுக்கு கொடுக்கணும்? ரொம்ப அழகாக அந்த இதை நகர்த்திட்டு போகிறத பார்க்குறோம். அந்த வசனங்களை, வாதங்களை அழகாக வைக்கிறார். அவன் உமக்கு கடன் பட்டவன், உமக்கு கடன் செலுத்த வேண்டும். திரும்பி வந்தானாக்கா உமக்கு அந்த ஓடி போனதுக்கான தண்டனை பரிகாரத்தை செலுத்த வேண்டும். அதை நான் செலுத்துகிறேன். ஆனால் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு, நான் உனக்கு செலுத்த வேண்டியதில்லை. ஏனென்றால் என்னுடைய உள்ளத்தையே நான் உனக்கு அனுப்புகிறேன் என்று தன்னுடைய உறவை முன்வைத்து இன்னொரு உறவுக்காக அவர் பரிந்து பேசுவதை நாம் பார்க்கின்றோம். தந்தையர்கள் அழகாக குறிப்பிட்டீர்கள். அதற்கு முந்தைய வசனத்திலேயே அவர் சொல்லுவார், அவரை என் பிள்ளையாக, 2வது என் இதயமாக, 3வது என் அன்பு சகோதரனாக. ஒரு அடிமையை எந்த அளவுக்கு பவுலடியாருடைய கிறிஸ்துவின் அன்பு மாற்றி இருக்கிறது, அவருடைய பார்வை மாறிவிட்டது. நம்ம இன்றைக்கு தடார்னு ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதி பாகுபாடு சொல்கிறோம், மாற்ற முடியாது. ஆனால் நம்முடைய பார்வை அதை குறித்து மாறுதல் வேண்டும். இயேசுவை முன்னிறுத்தியதால் பவுல் மற்றவரையும் தன்னுடைய சகோதரனாக நினைக்கக்கூடிய அந்த ஒரு எண்ணம், தன்னுடைய நண்பர் என்றாலும் கூட அவருடைய அனுமதி இல்லாமல். 14வது வசனம் ரொம்ப அற்புதமாக, நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் செய்யாமல் மனமாற செய்ய வேண்டும் என்று நினைத்தே
உம்முடைய உடன்பாடின்றி எதையும் நான் செய்ய விரும்பவில்லை. நான் சொன்னேன் நீங்கள் செய்வீங்க, ஏன்னா நம்ம 2 பேர் ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் இந்த நன்மையை கட்டாயத்தினால் அல்ல, இயேசுவின் சீடன் என்பதனால இதை உணர்ந்து நீங்கள் செய்ய வேண்டும், அதற்காக நான் இவனை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறது. ஒரு சீடன் எப்படி வாழ வேண்டும் இன்றைக்கு நமக்குள்ள ஒரு எடுத்துக்காட்டாக இன்றைய அந்த 3 பேருமே இருக்கிறார்கள். அந்த ஒனேசிமுன்றது அடிமை. அந்த அடிமையினுடைய பட்டையிலே எழுதிருக்கீங்க, தப்பிச்சு ஓடிட்டானா நான் ஓடி வந்துட்டப்பா, தயவு செஞ்சு என்னுடைய தலைவரோட போய் சேர்த்துருப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் வாழ்ந்து வந்தப்போ ஒரு புரட்சிகரமான ஒரு சீடரை நாம் பார்க்கிறோம் பவுல் அடிகளார். அந்த அடிமை நிலையிலிருந்து எப்படி ஒரு அடிமையை அடிமைன்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் என்னுடைய பிள்ளை, என்னுடைய சகோதரன், அந்த கிறிஸ்துவின் பால் வருகின்ற எல்லாரும் அந்த சாதி இன உணர்வுக்கு அப்பாற்பட்டவர்கள். இன்னொரு சீடரை பார்க்கும் பொழுது, பா என்னுடைய சகோதரன்பா, என்னுடைய சகோதர குரு, என்னுடைய சகோதர கிறிஸ்தவர்கள். இதுதான் சீடத்துவ வாழ்க்கை. சீடத்துவ வாழ்க்கையிலிருந்து பேரளவில் அல்ல, அதற்கான விளக்கங்கள், உதாரணங்கள் இங்கே இருக்குது. இப்படிப்பட்ட சீடர்களாக நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்பதைத்தான் இன்றைய வாசம் நமக்கு உணர்த்துகிறது. இப்போ என்ன சொல்கிறாரு, பிலோமேன்ட்ட சொல்கிறாரு, நீயும் அதே மாதிரி அவரை ஏற்றுக்கொள்ள முடியுமா? இன்றைக்கு அவருடைய ப்ரெசன்ட் பண்ணுற விதமே பாருங்கள். இவர் எனக்கு இருக்கிறார், அவர் உனக்கு. அப்போ சொல்லும்போது என்ன சொன்ன, அவர் இனி அடிமை அல்ல, அடிமையை விட மேலானவனாக, உம்முடைய அன்பார்ந்த சகோதரனாக அவரை ஏற்றுக்கொள்ளும் என்று அந்த பிலோமேனுக்கு ஒரு அப்பீல், ஒரு விண்ணப்பம், நீ சொல்ல மாதிரி இந்த பரிந்துரை வைப்பதை பார்க்கிறோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, அவன் எனக்கு வேண்டியவன், எந்த விதத்தில் எனக்கு வேண்டியவன் கிடையாது. ஆனால் நம்ம எல்லாருக்கும் வேண்டிய இயேசு கிறிஸ்துவை வைத்து, அதுதான் அந்த மையத்தை கொண்டு வர்றார். அங்கே அடித்தப்போ இவனுடைய நிலையே மாறி போச்சு. இவன் இனி அடிமை கிடையாது, இனி எனக்கும் சகோதரன், உனக்கும் சகோதரன். எனவே அவன் என்னோடும் வாழக்கூடியவன், உன்னோடும் வாழக்கூடியவன், நாம் எல்லோரும் வாழ வேண்டியவர்கள் என்ற அந்த ஒரு நிலைக்கு அந்த கடிதம் நகர்ந்து செல்வதை பார்க்க முடிகிறது. இந்த பரிந்துரை கடிதம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியது, என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியது, சமூகத்தில் என்ன புரட்சியை ஏற்படுத்தியது? பிலமோன் இந்த கடிதத்தை ஏற்றுக்கொண்டாரா அல்லது மறுத்தாரா, இல்லை எதிர்த்தாரா என்கிற ஒரு கேள்வி நமக்கு எழுகிறது. அது மறுத்திருந்தால், எதிர்த்திருந்தால், ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நிச்சயமாக புதிய ஏற்பாட்டில் ஒரு கடிதமாக, ஒரு புத்தகமாக இது இருந்திருக்கவே பதிவு செய்யப்பட்டிருக்காது. சட்டங்களால் செய்ய முடியாத, அரசு ஆணைகளால் மாற்ற முடியாத, அன்றைக்கு இருக்கிற நிலவரங்களில் எதையும் செய்துவிட முடியாத ஒரு புரட்சியை, ஒரு உளமாற்றம், சீடத்துவ உளமாற்றம் உருவாக்கி இருக்கிறது என்பது மிக அழகாக இங்கே நமக்கு பதிவு செய்யப்படுகிறது. இன்றைக்கு இந்த பக்த சபைகள்லாம் நிறைய இருக்குது, அன்பியங்களாக இருக்குது. ஒவ்வொரு இந்த அன்பிய கூட்டத்தின் முன்னாலும் இது ஒரு தடவை நம்ம வாசிச்சுட்டு அந்த அன்பிய கூட்டத்தை தொடங்கணும். இல்லை ஒரு பக்த சபைகளை தொடங்கும்போது இதை வாசிச்சுட்டு நம்ம போய் தொடங்குகிறோம். இல்லை அப்படி ஒரு குருக்களுடைய கூட்டங்களுக்கு கூட இதை வாசிச்சுட்டு நம்ம அந்த கூட்டங்களை தொடங்கும்போது அப்போ தான் புரியும் ஒரு சீடத்துவ வாழ்வு. எல்லாரையும் மதிக்க வேண்டும். ஏன், நமக்கு மையமாக இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்து, அவர் எல்லாரையும் ஏற்றுக்கொள்வது போல நாமும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அழகாக எடுத்து சொல்லுகிறது. இன்றைய நம்முடைய இந்திய சூழலும் சரி, சமூக சூழலும் சரி பார்க்கும் பொழுது இந்த சமூக பிளவுகள், சாதியம், இனம், மொழி, இதெல்லாம் நம்மளை பிரித்து வைக்கும் பொழுது இது நமக்கு தெளிவாக இருக்குது. இயேசு நிக்கோதேமனு சொன்னது போல் 2 இருக்குது நமக்கு. ஒன்று பிறப்பு இருக்குது, இன்னொன்று மறுபிறப்பு இருக்குது. பிறப்பினால் நீ ஒருவன் ஒரு இனத்திலோ, ஒரு மொழியிலோ, ஒரு குலத்திலோ, அது உன்னுடைய கையில் இல்லை. ஆனால் நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிற இந்த மறுபிறப்பு, இயேசு கிறிஸ்து நம்மை தொடும் பொழுதும், நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு உட்பட்டு அவருடைய சீடர்களாக மாறும் பொழுதும், அந்த ஆவியினுடைய பிறப்பு வரும்பொழுது, பார்வை வரும்பொழுது நம்முடைய உறவு நிலைகள் எல்லாம் மாறக்கூடியவை என்பது மட்டும் இந்த கடிதம் நமக்கு தெளிவாக்குவதை நாம் பார்க்கின்றோம். இந்த சீடத்துவ விழிப்புணர்வுக்கு நமக்கு இறை ஞானம் தேவை. இதற்கு கடவுளுடைய ஒரு சிறப்பான அருள் தேவை. இன்றைய முதல் வாசகம் சாலமோனின் ஞான நூலிலிருந்து 9ஆம் அதிகாரத்திலிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு இறை ஞானத்தை நாம் தேட வேண்டும். கடவுள் அந்த அருளை தேடவர்களுக்கு தருகிறார் என்று அது எடுத்து சொல்லுகிறது. இந்த நாளிலே மிகவும் குறிப்பாக நாம் வாழுகிற நாட்களுக்கு பொருத்தமாக அமைந்திருக்கிற இந்த நிபந்தனையற்ற சீடத்துவ விழிப்புணர்வோடு வாழுகிற வாழ்வுக்கு ஆண்டவர் அந்த ஞானத்தை தந்திரலுமாறு மன்றாட வேண்டியது என்று முதல் வாசகம் கோடிட்டு காட்டுகிறது. இந்த ஞானம் என்பது கடவுளே எனக்கு கொடுத்தால் என்று என்னால் புரிந்து கொள்ள முடியாது. இந்த சீடத்துவ வாழ்க்கை என்பது கூட ஏதோ நான் ஆண்டவரை பின்பற்றணும் கிடையாது. எனக்கு அவர் கொடுக்கின்ற ஒரு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் அப்போ நான் ஆண்டவருடைய சீடராக இருக்கிற தகுதி இருக்கிறதா, இவர்கள் கிறிஸ்துவனுடைய சீடர்களா என்பதை அந்த கடவுள் கொடுக்கின்ற ஞானத்தால் தான் என்னால் புரிந்து கொள்ள முடியும் என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக நாம் தெரிந்து கொள்ளலாம். குறிப்பாக இந்த 9ஆம் அதிகாரத்திலே
சாலமோனின் ஞான புத்தகத்திலே ஞானம் என்ற அந்த ஒரு கொடையை உருவகப்படுத்துகிறார்கள். ஒரு மனிதராக அதுக்கு ஆண் தன்மையோ பெண் தன்மையோ எது கொடுத்தாலும் சரி உருவகப்படுத்தி அது கடவுள் பக்கத்தில் இருப்பதாக, அந்த ஞானம் மனிதர்களுக்கு எவ்வாறு தேவைப்படுகிறது, அந்த ஞானம் நம்மோடு பயணித்தால்தான் நம்முடைய வாழ்வும் அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கும் என்பதை இந்த வாசகம் நிறைவு செய்கிறது. இந்த கட்டத்தில் நாம் பார்க்கிறோம், நம்முடைய ஆன்மீகத்திலே கடவுளுடைய வலது புறத்தில் யார் இருக்கிறது? இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்து வெறும் ஒரு ஞானமாக, ஒரு பொம்மையாக, ஒரு கொடையாக அது மட்டும் வரவில்லை. அவருடைய வாழ்வு, அவருடைய ஆவி, அவருடைய மனநிலை எனக்கு இல்லாவிட்டால் நான் வாழ்ந்து என்ன பயன் என்று சொல்வதாக கூட இதை நாம் பார்க்க முடிகின்றது. இந்த மக்கள் வாழக்கூடிய அந்த கலாச்சாரத்திலே ஒரு சிலர் இந்த சாக்ரட்டிஸ் அவரை பின்பற்றினார்கள், பிளேட்டோவை பின்பற்றினார்கள். இவங்கெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஞானத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள். இன்னைக்கு 9:16 சொல்லுகிறது, மண்ணுலகில் உள்ளவற்றையே நாம் உணர்வது அரிது, அருகில் இருப்பவற்றையே கடும் உழைப்பால் தான் கண்டுபிடிக்கிறோம். அவ்வாறு இருக்க விண்ணுலகில் இருப்பதை தேடி கண்டுபிடிப்பவர் யார்? அப்போ அந்த தேடி கண்டுபிடிப்பவர் யார்? அதற்கு கடவுள் கொடுக்கிற கொடை தான் இந்த ஞானம். ஆற்றலாலும் அல்ல, சக்தியாலும் அல்ல, ஆண்டவரின் ஆவியால் மட்டுமே ஆகும். அதாவது இந்த மண்ணுலகில் வாழ்கின்ற வாழ்க்கை அருமையாக உருவப்படுத்துகின்றார். இந்த உடல் ஒரு மண் கூடாரம், அதெல்லாம் அழிந்து போகக்கூடியது. அப்போ எனக்கு நிலையாக இருக்கிறது என்ன? ஆண்டவருக்குரிய வாழ்க்கை. அதான் ப்ரையாரிட்டி. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஆண்டவரை முதன்மைப்படுத்திய வாழ்க்கை. என்னுடைய உயிர் அல்ல, என்னுடைய உறவுகள் அல்ல, என்னுடைய பலம், இதெல்லாம் அல்ல. அதை விட எனக்கு முக்கியமானது என்ன? ஆண்டவர். அவரை மையப்படுத்தி வாழும் பொழுது அவர் எனக்கு அந்த ஞானத்தை கொடுப்பார். அதான் கடைசியாக முடிகின்ற வசனம், இவ்வாறு மண்ணுலகில் வாழ்வோருடைய வழிகள் செம்மைப்படுத்தின, உமக்கு உகந்தவற்றை மனிதர் கற்றுக்கொண்டனர், ஞானத்தால் மீட்படைந்தனர். அப்போ எனக்கு மீட்பு கடவுள் கொடுக்கின்ற மீட்பு ஞானத்தால் மட்டுமே முடியும் என்பதை தெளிவாக ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். இயேசுவினுடைய சீடனாக வாழ்வது கடினமான ஒன்றுதான். ஆனால் பெருந்திரளான மக்கள் அவரை பின்பற்றினாலும் நாம் அவருடைய சீடராக வாழவே ஆண்டவர் விரும்புகிறார், நம்மை அழைக்கிறார். நம்முடைய உயிர், நம்முடைய உறவுகள், நம்முடைய உடைமைகள் அனைத்தையும் விட இயேசுவை, இயேசுவினுடைய இறையாட்சியின் விழுமியங்களை நாம் முதன்மையானதாக கருத வேண்டும். அவ்வாறு கருதி பவுலடியார் வாழ்ந்தார். தன்னுடைய போதனையால், வாழ்வால் அவர் பிலமோனை மாற்றினார். உனைசிமுவை, ஒரு அடிமையை, ஒரு ஆயராக அவர் உயர்த்தினார். அத்தகைய ஞானத்தை தொடக்க கால திருச்சபையில் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கும் நாம் அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்வோம். நாமும் ஆண்டவருடைய சீடராய் இந்த நிகழ்காலத்தில் சான்று பகர்வோம். வாழ்வு தரும் இறைவார்த்தை என்னும் இந்நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் தந்தையர்கள் நாங்கள் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறோம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க.